ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பாடு போட்டால் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டாக நான் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக உசிலம்பட்டி வரைக்கும் போயிருந்தேன். அங்கே ஃபஸ்ட்டு அவங்க குலாப் ஜாமுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. செம்ம ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 டைப் ஆஃப் சட்னிஸுமே வச்சுருந்தாங்க. ஒரு கொத்தமல்லி சட்னி, ஒரு தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் ஒரு ஊறுகாவும் வச்சாங்க. அந்த குலாப் ஜாமுன் பாருங்களேன், அப்படியே வேறு லெவல் சாஃப்டாக நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டான சுகர் லெவலில் சூப்பராக டெலிஷியஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கொத்து பரோட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு வெஜ் கொத்து பரோட்டா தாங்க. ஆனால் சீரியஸாக ஹோட்டல்ஸ்க்கே டப் கொடுக்குற அளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு மஷ்ரூம் குருமா செம்ம காம்பினேஷனுங்க. ஒரு சைடில் குட்டி மசால் தோசை ஊத்தப்பம் மாதிரி சொல்லலாம், அதுக்கு நல்லா சாம்பாருமே வச்சுருந்தாங்க. அந்த கிரேவி வச்சுட்டு இந்த கொத்து பரோட்டா சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. திருப்பி கொத்து பரோட்டா வந்ததும் தெரில போனதும் தெரிலங்கிற அளவுக்கு காலி ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட்லி பால் சாதத்தோட அந்த டின்னரை நாங்கள் வைண்ட் அப் பண்ணோம். ஃபைனலாக அவங்களோட பாதாம் மில்க்கு இதை குடிச்சிட்டு அந்த சூப்பராக எங்கள் டின்னரை நாங்கள் வைண்ட் அப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். See you.